ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீடியோவில் ஃப்ரான்ஸில் என்னுடைய ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரான்ஸோடைய அவுட் சிட்டி, இது மெயின் சிட்டி. இந்த இடத்துக்கு பேர் நைஸ்ன்னு சொல்லுவோம். சிட்டி பேரே நைஸ் தான். ஸோ ஏரியாவும் நல்லா நைஸாகவே இருக்கும். ஸோ இப்போ என் ரூமுக்கு போவோம். இதிலேருந்து ஒரு 2-3 பில்டிங் அப்புறம் தான். ஸோ பார்க்குற பில்டிங்லாம் பழசாக தான் இருக்கும், ஆனால் உள்ளே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ 1 by 1 இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது அவுட்லுக்கு, என்னுடைய பில்டிங்குடைய அவுட்லுக்கு. அதே மாதிரி நம்ம ரூம் எல்லாமே சீக்ரெட் லாக்கு பண்ணி தான் வச்சுருப்பாங்க. இங்கே கீ அந்தளவுக்கு யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாமே நம்பர் பாஸ்வேர்டு தான். எல்லாமே யூஸ் பண்ணுறது பாஸ்வேர்டு தான். நம்ம ரூமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம 3 பாஸ்வேர்டு போட்டால் தான் நம்ம ரூமுக்குள்ளே போக முடியும். இது மெயின் டோருக்குள்ளே பாஸ்வேர்டு. இது போட்டு தான் நம்ம ரூமுக்குள்ளே என்ட்ரி ஆக முடியும். ஸோ எல்லாருக்குமே வேறு பாஸ்வேர்டு இருக்கும். அதே மாதிரி செக்யூரிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். எல்லாமே நம்மளுடைய திங்ஸ், நம்ம இருக்கிற ஏரியா எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். இந்த பில்டிங்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா லிஃப்ட்லாம் ரொம்ப பழசாக தெரியும், ஆனால் அதை வந்து கிளாஸ் போட்டு சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. வேறு லிஃப்ட்டில் எல்லா நேரமே அலாரம், அதே மாதிரி அந்த சவுண்ட்ஸ், ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அலாட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ லிஃப்ட்டில் நல்லா ஸ்மூத்தாக தான் போகுது. பழசாக இருந்தாலும் சூப்பராக இருக்குது. இது செகண்ட் ஃப்ளோருடையது. இப்போ ரூம் என்ட்ரன்ஸில் போகிறோம் அப்படின்னா அங்கேயும் ஒரு பாஸ்வேர்டு இருக்குது. அந்த பாஸ்வேர்டு போட்டால் மட்டும்தான் நம்ம ரூமுக்கு என்ட்ரி ஆக முடியும். இப்போ ரூம்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. ஸோ அடுத்து நமக்கு பர்சனலாக ரூம் இருக்கும். இது ஒரு ஃப்ளாட்டுக்குள்ளே ஒரு 4 ரூமு செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் ஒரு ரூமுக்கு போகிறோம். உள்ளே போகும்போது தான் நம்ம அதுக்கும் ஒரு பாஸ்வேர்டு போட்டு தான் உள்ளே போக முடியும். அதே மாதிரி நம்ம பாஸ்வேர்டு போட்டு நம்ம மெயின் கீ இல்லை திங்ஸ் ஏதாவது வெளியில் வைக்கணும் அப்படின்னா உள்ளே வச்சுட்டு அந்த செக்யூரிட்டி லாக் பண்ணிவிட்டு போயிடலாம். அந்த பாஸ்வேர்டு அவங்ககிட்ட சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து நம்ம திங்ஸை எடுத்துக்கிடுவாங்க. இது ரூமுக்குள்ளே உள்ளது. ஸோ க்ளீனிங்குள்ளே அந்த கிட்ஸு எல்லாமே ரெடியாக வச்சுருக்காங்க. அடுத்து காஃபி, இது ஒரு காஃபி மிஷினு. ஸோ நம்ம எப்போ வேணாலும் காஃபி போட்டு குடிச்சிக்கலாம். அடுத்து ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ப்ரெட் டோஸ்ட் எல்லாமே அடிஷ்னலாகவே அப்படியே இருக்கும். ஸோ நம்ம எதுவுமே வெளியில் வாங்க தேவையே இல்லை. இந்த காஃபி மிஷின் வந்து இப்போ நம்ம ஏரியாவும் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்தியாவிலையும் சில ஹோட்டல்லாம் இருக்குது. இந்தியாவில் சில ஹோட்டலில் இருக்குது, ஆனால் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது சில பேருக்கு. இந்த காபி மேடை எடுத்து வச்சுட்டு பின்னாடி வாட்ரு ஊற்றணும் அப்படின்னா எக்ஸ்ப்ரெஸோ, அமெரிக்கன் இது எல்லாமே ரெடி ஆயிரும். காஃபி லாத்தே கூட இதில் பண்ணலாம், மில்க்கு செப்பரேட்டாக ஊற்றி. அதே மாதிரி கிச்சன் திங்ஸ் எல்லாமே இருக்குது ரெடியாக. ஸோ நம்ம எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை. நம்ம ரூமில் இருந்துட்டு நம்மளே குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். டீ கப் எல்லாமே இருக்குது. ஸோ சின்ன சின்ன திங்ஸ் அவங்க ஹோட்டல்ஸ்லேயே வாங்கி வச்சுறாங்க. ஸோ நம்ம ஒன்றும் வெளியிலேருந்து வாங்கிட்டு போக தேவையில்லை. இதுதான் ஒரு 2 பேருக்கு தங்கக்கூடிய அளவுக்கு சூப்பராக ஒரு ரூம் இருக்குது. இந்த சோபாவை இழுத்து போட்டோம் அப்படின்னா இங்கேயும் ஒரு ஆள் தூங்கிக்கிறலாம். அதே மாதிரி மாடியிலையும் போய் நம்ம தூங்கிக்கிறலாம். ஒரு சின்ன டிவி, 2 பேருக்கு சூப்பராக வாழக்கூடிய அளவுக்கு ஒரு ரூம் இருக்குது. மேலே தாங்க பெட்டு, மேலே இருந்து நம்ம கீழே பார்த்துக்கலாம். ஸோ மேலேயும் ஒரு கபோர்டு. மற்ற ரூமை விட இதில் என்ன எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா அந்த ஹீட்டரு. ஏசி போட தேவையே இல்லை, ஏன்னா ஏசி அந்த அளவுக்கு கோல்டாகவே இருக்குது. இப்போ இங்கே டெம்பரேச்சர் பார்த்தோம் அப்படின்னா +5 +10 தான் இருக்குது. ஸோ எப்போ பார்த்தாலுமே ஈவினிங் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கும், சின்ன தூறலாக. அந்த ஹீட்டரு நம்ம ரூமுக்குள்ளே வச்சுருக்கோம். அந்த ஹீட்டரை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரூம் வந்து நார்மல் டெம்பரேச்சர் 37க்கு வந்துடும். ஸோ அந்த ஹீட்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம உள்ளே தங்கிக்கிட்டு இருக்கோம். இங்கே ஏசி யாருமே அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே இந்த ஒவ்வொரு ரூம்லேயும் இந்த மாதிரி சின்ன ஹீட்டர் இருக்குது. அந்த ஹீட்டரை தான் யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. அதே மாதிரி வாட்ரு ஃபுல்லாகவே ஹாட் வாட்ரு தான். ஸோ சூப்பர் ரூமு. இதுதான் ஃப்ரான்ஸ் ரூமு. ஸோ சூப்பர் ரூமு. இதுதான் ஃப்ரான்ஸில் உள்ள ரூம், பார்த்துக்கிருங்க.
இதே மாதிரி இந்தியா துபாயில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நல்ல வியூ. அடுத்து இன்னும் இதில் முக்கியமான திங்ஸ் என்னென்னா ரெஸ்ட் ரூம்.